வணக்கம்ங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் கிடச்சிதுங்கிறதையும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம தோட்டத்துக்கு நான் கொஞ்சம் பூச்செடிகள், மூலிகை செடிகள் வாங்கியிருக்கேன். அதையும் இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கும் எங்கள் ஊரில் விட்டு விட்டு மழைங்க. காலையிலையும் நான் கோலம் போடும்போதே மழை வந்துருச்சுங்க. அவசரமாக தான் போட்டேன். பார்க்கலாம் அதையும். இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமைக்கு ரெட் ரோஸ் பறிக்கலான்னு பார்த்தேன். உள்ளே என்ன எவ்வளோ அடுக்குகள் இருக்குது பாருங்கள் விரியறதுக்கு. அதனால் அதை பறிக்கலை. ஹைப்ரிட் செம்பருத்தி ஒன்று இருந்தது, அதை பறிச்சுக்கிட்டேன். பன்னீர் பட்டன் ரோஸ், அதுக்கப்புறம் எல்லோ கலர் இட்லி பூ, அதுக்கப்புறம் கொடி ரோஸ் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய மொட்டுகள் இருக்குங்க. பன்னீர் ரோஸில் நிறைய மொட்டுகள், எல்லா ரோஜா செடிகளையுமே நிறைய மொட்டுகள் வச்சுருக்குங்க. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எந்த பூச்சி தாக்குதல், மழை பொழிவால் எதுவும் பூச்சி தாக்குதல் ஏற்படுதான்னு எதுவுமே இல்லைங்க. சாமந்தியில் பாருங்கள் நிறைய மொட்டுகள் வைக்கிது. ஆனால் இலைகள் கொஞ்சம் மஞ்சள் ஆகுது, அழுகுது. இருந்தாலும் நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு. சாமந்தி மேலே உள்ள ஆசையில் தான் நான் புதுச்செடியே வாங்கியிருக்கேன். அதையும் பாருங்கள். எப்போவுமே பூக்கள் பறிச்சுட்டு ஒரு கையில் வச்சுட்டு எடுக்க கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரொம்ப இலையில் அழகாக அப்படியே வச்சுட்டாங்க அந்த தாம்பாளத்தை. பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். பசுமையான அந்த இலைகளுக்கு நடுவில் இந்த கலரான பூக்களோட அந்த தட்டோட பார்க்க அழகாக இருக்குது இல்லைங்களா. கோலம் போட்டுட்ருக்கும்போதே மழை வந்துடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அவசரமாக வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. சமயத்தில் நான் கோலம் போடும்போதே அழிஞ்சிருவேங்க மழை பொழிவால். அதனால் அவசரமாக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கேங்கிறது. சாமந்தி மேலே உள்ள ஆசையில் தாங்க மறுபடியும் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் பூக்கும்போது பூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். மெரூன் கலர், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் சேஞ்சிங் ரோஸ், அதுக்கப்புறம் இந்த மூலிகை செடிகள் மரிக்கொழுந்து, இதெல்லாம் ஹைப்ரிட் வெரைட்டி. அதுக்கப்புறம் ரோஸ்மேரி ஏற்கனவே வாங்கியிருந்தேன், அது போயிடுச்சு இல்லைங்களா. அதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ரோஸ்மேரி மட்டும் 100 ரூபாங்க, மற்றதெல்லாம் 50 ரூபா தான். அது போல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமும் வாங்கியிருந்தேங்க. பால்சம் இன்னும் வேறு கலர் வெரைட்டிலாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாமே போட்டிருக்கேன். நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். புதினாலாம் பதியம் வச்சுருக்கேன், நல்லா வந்திருக்கு. அதையும் எடுத்து நடணும். அதுக்கப்புறம் நம்ம சாமந்தி மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுவும் கொஞ்சம் பதியம் வச்சுருக்கேன். நிறைய ஃப்ளவர் சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். பேர் தெரிலங்க எனக்கு. முளைச்சி வரும்போது பார்க்கலாம். சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வாங்கின செடிகள் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம மாடி தோட்டத்தை அறுவடையாக கிடச்ச பூக்கள் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.